200 கொடு அப்படின்னுவான். ஆமா, அது அந்த காசு ஏங்க எடுத்து ஜாலியா 200 ட்ரிப் வாங்கிட்டா போறது என்ன ஒரு எழுதணும் தெரியல. இல்லங்க, அந்த டைலாக் வரும்ல, ஆத்தாவையும் தந்தைக்கு போன 200 கொடு அப்படிங்கிற அந்த மாதிரி. நீ அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, என்கிட்ட காசு 200 கொடுத்தேன்னா நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில பல கூலிப்படைகள் பார்த்துருப்போம். இணைய கூலிப்படைன்றது நான் இப்பதான் பாக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்றேன் தான், இப்பதான் இணைய கூலிப்படை ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஜாலியா ட்ரிப் போறது, அடிக்கிற காசுல ஜாலியா ட்ரிப் போறது, பசங்களை கார்னர் பண்ணி அவங்களுக்கு கேஸ்ல மாட்ட வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்ன மாதிரியான மகிழ்ச்சி? இதே மாற்று கட்சிக்காரன் ஒரு நாள் பண்ணும்போது நீ என்ன நிலைமையில இருப்ப? இதெல்லாம் பெருமை கிடையாது, அசிங்கம். ஒருத்தன் லைஃப்பை ஸ்பாயில் பண்றதெல்லாம் பெருமையே கிடையாது. அதுக்காக அதாவது எல்லாத்துக்கும் பாவம் கர்மா ஒண்ணு இருக்கும். நீ நாளைக்கு பிச்சை எடுப்ப, அவன் உனக்கு சில்லறை போட்டு போவான். அந்த நிலைமைக்கு நீ வருவ, வராமலாம் போயிட மாட்டேன் என்னைக்குமே. நிறைய மக்கள் இன்னைக்கு என்னன்னா இந்த மூணாவது கட்சி ஒண்ணு இல்லாததுனால மக்களுக்கு என்னன்னா இந்த ரெண்டு திருப்பதியும் மாறி மாறி செவில் அடி வாங்க வேண்டியதா இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் வாங்குறான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாங்க, 8% போட்டாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு, எதை ஓடுற மயில பிடிக்கிறது விட்டு சைட்ல ஓடிக்கிட்டு இருக்க குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு பாக்குறாரு. மக்களுக்கு என்னன்னா நல்லா தெரியுது. இன்னைக்கு தலைவர் பேசினாரு, சார் எழுந்திரிங்கன்னு, அதை ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நம்ம தலைவர் என்ன பேசினாலும் அங்க சோசியல் மீடியால பிரதிபலிக்குது. குழந்தை வரைக்கும் தெரியுது. இந்த கலர் கொடி இது விஜயோட கொடிதான் ஒரு பச்சை குழந்தைக்கு தெரியுற அளவுக்கு அந்த பால் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்காப்புல. நீங்க போய் அந்த குழந்தைகிட்ட என்னடா சொல்லுவீங்க? நாளைக்கு அது வளர்ந்தாலும் ஏடா பைத்தியம் நீ இதெல்லாம் சொல்லி மூலையை கழுவு பார்த்தியான்னு சொல்லி அது நாளைக்கு ஒன்னே சிறப்பாக அடிக்கும். அந்த அளவுக்கு இந்த 30 வருஷம் ஜெனரேஷனை சேர்த்து வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்காப்புல நம்ம ஆளு. நீங்க இன்ஃபுளுன்ஸ் தமிழ்நாட்டுல பெரிய இன்ஃபுளுன்சர் எங்காலதான். இல்ல, அது இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் போடுவீங்க, ஆனா டிஎம்கே கோர் ஓட்டு இருக்குன்னு. ஆனா இவனுங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, கோர் ஓட்டுல இருக்க 2 பேர் தான்டா நாங்க இங்க உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கோம்னு. 2 பேரும் சொல்லல, இதுல நிறைய பேர் இந்த ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்றதையே மறந்துட்டானுங்க. இவனுங்க கோர் ஓட்டுங்கிறது வேற எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது அப்படிலாம் கிடையாதுடா. இவ்வளவு நாள் நம்ம ஆதவ் சார் கூட ஒரு இதுல பேசுற போது சொன்னாரு, அதாவது நிறைய கிரவுண்ட்லயும் இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணது, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிஎன்கே பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இது எல்லாமே பின்னாடி இருந்து பண்ணது அப்போதைய விஜய் ஃபேன்ஸுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் தான். நீ பின்னாடி போய் ஹேஷ்டேக நோண்டி யாரெல்லாம் ட்வீட் போட்டிருக்கான், அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் யார் போட்டிருக்கா, இது எல்லாம் நீ எடுத்து போய் பார்த்தீன்னா உனக்கு தெரியும் இதுல யாரோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரு கிரவுண்ட்ல நடந்த விஷயங்களா இருக்கட்டும், இவனுங்க பலூன் விட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல கோபேக் மோடிங்கிற ஹேஷ்டேகா இருக்கட்டும், இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன 2, 3 சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க சொல்ற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இவனுங்களுக்குலாம் எப்படி நீ சொல்ற அந்த காலத்துல இருந்து இருக்கோம். நம்மலாம் ஒரு அளவுக்கு அந்த காலத்துல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். என்னென்ன இந்தி திணிப்பு நடந்துச்சு, எதனால நம்ம மத்திய அரசை எதிர்க்கிறோம், மத கலவர விஷயங்கள், இந்த மாதிரி பல இது நம்மளுக்கு தெரியும். சரி, அதை பேஸ் பண்ணி ஒரு ரீசனிங்கா நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற 2K கிட் எதுக்கு பிஜேபி எதிர்க்கணும்னு நீ அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவனுல பாதி பேர் மெர்சல் டைம்ல தான் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கு யாரு காரணம்னா இதுக்கு வேற எவனும் காரணம் கிடையாது. நீ எப்படிரா அவனை ஜோசப்னு நீ எப்படிரா சொல்லலாம்னு நம்ம தலைவன் எடுத்து லெட்டர் ஹெட்ட போட்டான் தெரியுமா? அன்னைக்குல இருந்து முடிவு பண்ணவன் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி எங்க எதிர்த்துட்டு இருக்கவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு நீ கணக்கெடுத்தனா உனக்கு புரியும். சோ இவனுங்க என்ன நினைச்சிருக்காங்க, இங்க தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல், நம்ம மண்ணுக்கு சார்ந்த அரசியலை இவர் எவ்வளோ வகையில நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம நம்ம கிட்ட இன்னைக்கும் 2K கிட்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்றதுக்கான ரீசனிங் அவங்க நிறைய, அவங்களுக்கு பெரிய அரசியல் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவனுக்கு ஒரு பேசிக் ஆரம்பம்னா என்னன்றது தெரியும். அவனுக்கு சில விஷயங்கள் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இல்ல புரிதல் இல்லாம சில விஷயங்கள் அவன் பண்ணலாமே தவிர, என்னைக்கும் சில விஷயங்களை பண்ணவே கூடாதுன்றதுல அவனை ரொம்ப தெளிவா என்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கான். நீ சொல்ற அந்த விஜய் ஃபேன் தான். இதோட இன்னொரு விஷயம் இப்போ நம்ம கட்சி தொடங்க முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தானுங்கன்னா, நம்ம என்ன பண்ணாலும் இவனுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஆன்லைன்ல போஸ்ட் போடு, நீ எந்த மாதிரியான போஸ்ட போடு, நீ என்ன வேணா பண்ணு, அது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இது யாரு எந்த செலிப்ரேஷன், எந்த தியேட்டர் செலிப்ரேஷன்ல என்ன நடந்தாலும் தப்புதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரீசெண்டான நடந்த ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க.
அதனால ஒரு பெரிய ரிஸ்க் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த நியூஸ் அன்னைக்கு யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நீங்க பார்த்த சோ கால்டு பொலிட்டிக்கல் சேனல்ஸோ, இன்னைக்கு இருக்கிற ஊபி மீடியாவோ, எவனுமே அத எடுத்து ஒரு நியூஸா கூட போட்டிருக்க மாட்டான். ஒரு விமர்சனம் கூட வச்சிருக்க மாட்டான். ஆனா, நாளைக்கே அந்த படத்த சார்ந்த அந்த நடிகர் அரசியலுக்கு வரணும், இல்ல இன்னொரு அரசியல் கட்சிக்கு அவரு சார்பா ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அந்த வீடியோவ எடுப்பானுங்க. அன்னைக்கு போடுவானுங்க. இவனுங்கலாம் சோலி எப்படிப்பட்ட முடிஞ்சுச்சு. கூட்டம் தெரியுமான்னு அன்னைக்கு போடுவானுங்க. ஆனா, அது அது அவனுங்கள நீ எதிர்க்காத இது என்ன மாரியான அரசியல்? இது என்ன மாரியான புரிதல் உனக்கு? அப்போ நீ எல்லாமே உன்ன எதிர்க்காத வரைக்கும் உலகத்துல எவன் என்ன அதனால தான் இப்போ நீ உன்னோட கட்சியோட எம்எல்ஏ போய் கைய வச்சு ஆள வச்சு அடிக்கிறான். அவன் பையன் போய் சிசிடிவி வீடியோ டெலீட் பண்றான்ல. அத ஓப்பனா எவிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்த? உன்னோட கட்சியில நடக்கிற இவ்வளவு பெரிய பவர்ல இருந்து பண்றவன் தப்பு. அதையே உன்னால தட்டி கேட்க முடியல. நீ ஒரு ஒரு ஜர்னலிஸ்ட் இந்த அளவுக்கு பண்றன்னா, நீ யோசிச்சு பாருங்க. இந்த வாய்ஸ் கூட இல்லாம, தனக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் கூட இல்லாம, WhatsApp கூட இருக்காத ஒரு ஆள போய் இவனுங்க என்னலாம் பண்ணியிருப்பானுங்க. எவ்வளவு பவர் அபியூஸ் பண்ணியிருப்பானுங்க வச்சு அவனுங்கள. அதெல்லாம் யோசிச்சாலே இதுவா இருக்கு. இவனுங்களோட அரசியல் இவ்வளவுதான். இவனுங்கள குடும்பத்துக்கும், இவனுங்களுக்கும் பாதிப்பு வராத வரைக்கும் இவனுங்க எல்லாரையும் கேட்பானுங்க. எல்லாரையும் கை தட்டுவானுங்க. எல்லாரோட ஃபேனாவும் இருப்பானுங்க. அவன கேள்வி கேட்டு என்னோட எஜமானுக்கு பிரச்சனை வந்துருச்சா, உடனே அந்த வெறி புடிச்ச நாய் மாரி கடிக்கிறதுக்கு கிளம்பிருவானுங்க. இதுதான் இவனுங்க பண்ற அரசியல். இவ்வளவு நாள் இவனுங்க கத்துக்கிட்ட அரசியலு. இவ்வளவு நாள் இவனுங்களோட கொள்கை. இது எல்லாமே இந்த ஒரு விஷயம் தான். இது ஏதாவது ஒண்ணு நடக்கலையா, வு பெண்ணியம் பேசுவான், பெண் உரிமைய பத்தி பேசுறான், பெரியார பத்தி பேசுறவனுங்கலாம் அந்த பெண்ண வச்சு அபியூஸ் பண்ணுவானுங்க. அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. எப்படி நீ பேசலாம்? ஏதோ ஒண்ணு. நானும் நம்ம சைடுல இருந்தும், மத்த சைடுல பேசுற வுமனுமே என்னைக்குமே அவங்களோட இதுக்கு தான் நான் நெறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். நம்ம நெறைய ஸ்பேஸ்லயும் இத சொல்லியிருக்கோம். அவங்கள போய் பெர்சனலா இது பண்ணாதீங்க. அவங்க கட்சிய விட்டு போனவங்களா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா அவங்கள பிடிக்கலன்னா இக்னோர் அவங்களுக்கு கரெக்ட்டான முறையில பதில் என்ன அ ஆக்கப்பூர்வமா சொல்லணுமோ சொல்லுங்க. இல்லன்னா இக்னோர் பண்ணுங்கன்னு. ஆனா இவனுங்கலாம் இவ்ளோ நாள் கத்துக்கிட்டோம். இவ்ளோ நாள் நாங்க மாண்பு. எங்க பெண்களா இருக்கவங்களே சொல்றேன். இன்னொரு பெண்ண பத்தி எவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க. எவ்வளவு கேவலமா பேசிட்டு இன்னைக்கு அவங்களுக்குன்னு வரும்போது டிஜிட்டல் ஜர்னலிஸ்ட் நாங்கலாம் கண்டன அறிக்கை குடுக்குறோம். வெட்கம் வெட்கம், மானம் இது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வெட்கம், மானம்ங்கிறதெல்லாம் ரொம்ப மனுஷனுக்கு உரிய வார்த்தை. அதுக்கெல்லாம் இவங்களுக்கு அப்ளிகபிளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். யோசிக்கணும்ல. இவ்ளோ நம்ம பேசுறோமே, இவ்ளோ பண்றோமே. ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அத நம்ம பண்றோமே. அப்படிங்கிற துளி கூட அவனுங்களுக்கு ஒரு இது கிடையாது. அவனுங்க ஒரு 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 சின்ன ஒரு உறுத்தல் கூட கிடையாது. இவனுங்க பண்றது எல்லாமே பெண்கள வச்சு, பெண் உறுப்ப வச்சு எவ்ளோ கேவலமா எல்லாரையும் அபியூஸ் பண்ண வேண்டியது. அட் த எண்ட் நம்ம ஒரு கருத்துருவாக்கம் பண்ற ஒருத்தங்கள ஏம்மா நீ திமுக சப்போர்ட்டர் தானே, ஏம்மா இப்படி பண்றன்னு கேட்டா, ஐய்யய்யோ! தொட்டுட்டான், ஐய்யய்யோ! பேசிட்டான் அப்படின்னு அலற வேண்டியது. என்னடா உங்க நியாயம்? பேசுங்க ப்ரோ. கிஷோர் ப்ரோ சொல்லுங்க. இல்ல நன்றி. சேனாபதினு ஒரு ஐடி இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கரூர்ல பத்திரிபா பாலாஜியால பாதிக்கப்பட்டவர். அவங்களுடைய மொத்த நிலத்தையும் அபகரிச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணி அது கேஸ் ஒன்றும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஐடி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியாலாம் இல்லாதவன் என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு சொல்லி, அந்த சேனாபதின்றவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சேனாபதி அவங்க அப்பா பேர்லயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு தினம் தினம் எதனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் எடுத்து போட்டு புலம்பிக்கிட்டே இருக்காப்புல. அந்த அளவுக்கு மன உளைச்சல், அவருடைய சொத்து மொத்தமா அபகரிச்சிட்டான் அந்த 10 ரூபாய் பாலாஜி. இப்படி ஆமா, இருக்கு. நான் இப்ப பிளஸ் வரைக்கும் போட்டுட்டு இருக்காரு. நான் இப்ப கூட ஒண்ணு போட்டாருண்ணா. ஆமா, எல்லாரையும் டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பிளஸ் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல 2024 எலெக்ஷன்ல பிப்ரவரி நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன ஸ்டான்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் இருந்தோம். தலைவர் உடனே ஒரு அறிக்கை வர்றாரு. என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலை நான் நிக்கல, நீங்க யாருக்கு போடுறீங்களோ உங்களோட ஜனநாயக கடமையை செய்யுங்கன்னு சொல்லவும், நம்ம என்ன மைண்ட் செட்டுக்கு போனோம். நானு மங்காத்தா இன்னும் சில பேர் நம்மள மாதிரி நிறைய பேரு என்ன ஸ்டான்ஸுக்கு எடுத்தோம், லெஸ் ஈவல் பிக்கர் ஈவல்ன்ற மாதிரி நம்ம ஒரு மைண்டுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடணுன்ற மைண்ட் செட் காங்கிரஸுக்கு போட்டோம். இது திமுகவுக்கு போட்ட ஓட்டு கிடையாது, காங்கிரஸுக்காக போட்ட ஓட்டு. இதே நீ திமுக நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒரு பெரிய தற்கொலை எவனும் இருக்க மாட்டான். இப்ப அதே ஸ்டான்ஸ்ல இத்தனை பேருடைய ஓட்டும் போகுது. நான் இவ்வளவு நாள் நாங்க ஒரு ஓட்டுஸா தான் இருந்தோம்.
நீ என்ன பண்ற, ஸ்டேஜ்ல அபியூஸ் பண்ற, பேசுறவங்களை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரையும் அபியூஸ் பண்ண அவன் என்ன மைண்ட் செட்டுக்கு வருவான்னா, செத்தா கூட திமுக ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவான். அப்போ நாங்க பிரச்சாரம் பண்றதை விட நீங்க தான் எங்களுக்கு அதிகமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னன்றேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுங்க, நாங்களே காசு கொடுக்குறோம், அவர் 234 தொகுதிக்கும் போட்டோம், நல்லா சீமா பேசட்டும், எங்களுக்கு பிரச்சார வேலையை முடிஞ்சிச்சு, நீங்க பர்மிஷன் கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் இல்லை, நாங்க அசால்ட்டா ஓட்டு வாங்கிட்டு போயிடும். ஏன்னா பெரியார் காலத்துல அசிங்கமா பேசுற மாதிரி இங்கேயும் பேசிக்கிட்டு பண்ணா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் கிடையாது. இவன் என்ன இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான், அவனா நம்பர் சில்லறையா இருப்பான் போல அப்படின்னு தான் மைண்ட் செட் வரணுமே தவிர பப்ளிக். ஏன்னா அப்கிரேட் ஆயிட்டோம். நீ இன்னும் அந்த பழையங்காலத்து மாதிரி ரோஜா பூமாலன்னு பேசிட்டு இருந்தா மக்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது செருப்பு மலையை மாட்டி அவங்க கழுத்துல மாட்டிடுவாங்க. அவனுங்களுக்கு புரியல அந்த இம்ப்ளிகேஷனு. இது எந்த லெவல்ல வெறுப்படைய வைக்கும். இது ஆன்லைன் சொல்லிக்கிறேன். அவன் இப்ப இல்ல, அவன் அப்பலேருந்தே ஒரு 10 வருஷமா பண்ணின்னு இருக்கு. உள்ள போனவன் கூட்டின்னு வந்தது அவங்க ஆளுங்க தானே. மறுபடியும் இந்த மாரி பேச சொல்லி அவன் கம்முன்னு இருந்தாலே தலைமையிலேருந்து இந்த மாரி பேச சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஐப்பு கடிக்க இவங்களை வச்சு இதை வச்சே வந்து நம்ம வந்து தாவேக்க வந்து என்னது மட்டம் பண்ண பார்க்கலாம் சொல்லி இவனுங்களே இது பண்ணுவானுங்க. இதெல்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமா? அதே இதுதான் எத்தனை பேர்கிட்ட சிறுபடி வாங்குவான் அவன் சொல்லு. அது அது வந்து நம்ம பெருசு பார்த்து தேடலாம். அவன் இதே தான் பண்ணின்னு இருக்கான். இல்ல அது நம்ம பெருசாலாம் எடுத்துக்கல, அத பத்தி சொல்றோம். இதோட மக்கள் எவ்வளவு வெறுப்படைய வைக்கும்னு கூட தெரியாம கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, இப்ப நம்ம இங்க பேசுறோம், இங்க ஒரு அளவுக்கு தான் தெரியுது. ஆனா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்ல பார்த்தா இவனை போட்டு பொழக்கிறாங்க. எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லா இவனோட இதுவெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதே போதில்ல. இப்ப நினைப்பாங்க, சரி நம்ம இவனுக்கா போய் திமுக நம்ம போய் ஓட்டு போட்ட இந்த அளவுக்கு இருக்கானுங்களே, இந்த அளவுக்கு பெண்களை வந்து பெண் உறுப்பை பத்தி அப்படி அம்மா தரங்கெட்டு போய் பேசிருக்காங்கன்னு இப்ப எல்லாருக்கும் ரியாலிட்டி வரும், புரிய வரும். இந்த ஒரு இதுவே போதும். சன் டிவிக்கு ஒரே ஒரு தயவு கொண்டு வேண்டுகோள் செல்லும், இவங்க பண்ற எல்லா பிரச்சாரத்தையும் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி. இது வந்து நம்ம வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து இவனோட பழைய வீடியோ வந்து எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விடணும் எலெக்ஷன் முன்னாடி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுங்களே பண்ணிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு எப்படி ஓட்டை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரே வேலையை மட்டும் தான் அவனுங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சோ அதனால பண்ணட்டும், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவனுங்களா வந்துட்டு கரெக்டா பண்ணிடுவானுங்க, இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவானுங்க. எதுப்பா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ண மாட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன இவனுங்க சொல்றானுங்கல்ல, என்ன திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் உங்க அரசியலா, ஏன்டா டிவிக்கே அபியூஸ் பண்றது மட்டும் தானே உங்க அரசியல், அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமா, நீ எல்லாம் நியாயம் எதிர்பார்க்கலாமா? நாங்களாவது எதுக்காக டிஎம்கே சும்மா ரோட்ல போயிட்டு இருக்க டிஎம்கே வாடா எடுத்து நாங்க கேள்வி கேட்டு இருக்கோம். நீ தாண்டா இன்னைக்கு பவர்ல இருக்க, ஆட்சியிலையும் பவர்லயும் இருக்கிற என்ன தப்புங்கிறத கேள்வி கேட்கறது தாண்டா அடிப்படையான அரசியல். அதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்குமே திராணி கிடையாது. ஆனா கேள்வி கேட்பியா, நீ எப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி எல்லாம் இதுக்கு தேவையே இல்லடா. ஓட்டு போடாதவங்க கூட உங்களுக்கு கேட்கலாம், இல்ல ஓட்டு போடாதவங்க கூட உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவன் மக்கள், அவனுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நீ ஆட்சியில அமர்ந்திருக்க. அது அந்த ஒரு இதுவும் இவனுங்களுக்கு சுத்தமா ஒரு இது கிடையாது. இந்த அரசியல் அறிவு, எங்களோட அனுபவம், இதெல்லாம் விட்டுறா. இதெல்லாம் காமன் சென்ஸ்ரா. காமன் சென்ஸ் கூட இல்லாம நீ இவ்வளவு நாள் கட்சி நடத்திட்டு இருக்க. நேத்து நைட்டு வந்து ஒரு நேஷனல் டிபேட் ஷோல ஒருத்தன் பேய்க்கு டப்பிங் கொடுக்கற மாதிரி சிரிச்சு வச்சு இன்டர்நேஷனல் கண்டென்ட் ஆயிருக்கான். இவனெல்லாம் நீ இவ்வளவு நாள் இவெல்லாம் யாருன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சன் டிவில காலரை தூக்கி உட்காந்துக்கிட்டு அபியூஸ் பண்றவன் இவன், வேற எவனும் கிடையாது. கோட்டு மட்டும் போட்டிருப்பான், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் இப்படி பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு நாள் இப்படி இருந்தா எம்பி சிட்டி அவங்க கூட இப்படி இருந்தா கொடுப்பான். நேத்துக்கு அப்புறம் கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. ஏன்னா இப்பதான் அவன் கரெக்டா குவாலிஃபை ஆயிருக்கான்.
அதனால இப்ப இப்போ நேத்து பண்ணது டேய் பதில் கேட்டானா பதில் சொல்லு. கலாய்க்க தெரியும்னா கலாய்க்க தெரியும். இவனுங்க இந்த ஊப்பி காமெடி, இந்த பூமர் காமெடி இதுதான். இவனுக்கு ஆன்லைன்லயும் இததான் காமெடின்னு நினைச்சு நம்மளுக்கு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி தான். இல்ல 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 இன்டரப்ட் சாரி ஃபார் இன்டரப்ட் ஹரிஷ் ப்ரோ. இப்போ ரீசெண்டா வந்து நியூஸ் ஆன் தமிழ்ல வந்து ஒரு 4 டேஸா வந்து அந்த கரூர்ல வந்து இஷ்யூ பண்ணிருக்கு. அந்த மணல் கொலை வந்து 44,000 கோடி பெனால்டி கட்டிருக்கான். அதை பத்தி பேச எந்த எந்த ஊடகம் வந்து எந்த மேயரானுக்கும் வக்கு இல்ல. சரி சரி அவனுங்க சரி எப்ப வார்த்தை பாரு பார்த்து பேசுங்க. வார்த்தை பார்த்து இல்ல இல்ல பேசுங்க. நான் அப்படி பேசல ப்ரோ. அபியூஸ் எல்லாம் பண்ற அத பத்தி ஒரு இது எவனா போட்டிருக்கானா? இந்த சாட்டியாவது இந்த கோடீஸ்வரனாவது ஜீவாவது இத பத்தி இங்க எவனும் இவனுங்க போடல. பேரெல்லாம் நீங்க எதுக்குங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்க. அவனுங்கெல்லாம் இல்ல இல்ல காசு சொல்றேன் ப்ரோ. மணி ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் அதனால சொல்றேன். பொழைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே விடுங்க. அதுதான் அவனுக்கு வேலை. யா யா சரி ஒரே ஒரு செகண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பேசிக்கிட்டோம். அம்பிகா. ஓகே ஓகே ஓகே. அம்பிகா பேசிருங்க. பேசிருங்கக்கா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். இவங்க பிரச்சாரத்தை பத்தி பேசுனதுனால நான் சொல்றேன். இந்த கட்சி அந்த கட்சி அதிமுக திமுக டிஎம்கே எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போட்டுங்க. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியலங்கிறது இத்தனை வருஷத்துல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா குறைஞ்சபட்சம் தாழ்மீகமா ஒரு நல்ல பிரச்சாரத்தையாவது கொடுங்க. அதாவது நீங்க பிரச்சாரத்தை பண்ண சொன்னா அவதூற கிளப்புறதும் அசிங்கமா பேசுறதும் தப்பா பேசுறதும் இருக்கிறதுலே ரொம்ப வர்ஸ்ட் சினாரியோங்க இது. அதாவது நீ என்ன பண்ணுன மக்களுக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பேசுனா மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துற இடத்துல இத அந்த இந்த நீ வந்து இப்படி பேசினல ஓப்பனா ஒரு விஷயத்த பேசின இல்லையா, அது உன் வீட்டுல இருக்கிற உங்க அம்மாவோ அப்பாவோ உன் பாட்டியோ உன்னோட பேத்தி பேரனோ மகளோ மருமகளோ அவங்க கிட்ட போய் உனக்கு ஒருத்தரை பிடிச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ இப்படி போன்னு சொன்னா யோசிக்காம மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க பெண்ணியத்தை பேசுறதும் நீங்க பெண்ணியத்துக்காக மாநாடு நடத்துறதும் கூட்டத்தை திரட்டுறதும் அதெல்லாம் நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இத பத்தி கண்டிப்பா எல்லாரும் பேசணும். அந்த ஆள் இதுக்கு மேல எங்கேயுமே பெண்களை பத்தியோ நம்ம தலைவர் விஜய பத்தியோ பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு எந்த வித இதுவுமே கிடையாது. அந்த ஆளுக்கு அதுக்கான தராதரமே கிடையாது. இஸ் குட் ஃபார் நத்திங். நீ அவன் அந்த ஆள் பேசுறாரு, ஸ்டேஜ்ல அத்தனை மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அது எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாவோட தலைவர். அவங்க எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல அத்தனை லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஏன் ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்களா? அவதூறா பேசிட்டாங்க, என்ன பசங்க கீழே கமெண்ட்ஸ்ல தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற கட்சி தானே உங்க கட்சி. இவ்வளவு கேவலமா ஸ்டேஜ்ல இப்படி பேசும்போது எங்க போனீங்க? அந்த கட்சியில இருக்க லேடிஸ் எங்க போனாங்க? ஆவுன்னா அந்த அந்த சத்யராஜ் அவங்க பொண்ணு திவ்யா சத்யராஜ், இந்த ஷர்மிளா, அதுக்கப்புறம் கனிமொழி அக்கா, இவங்க எங்க என்னதான் பண்றாங்க? என்னத்த மரியாதை கொடுத்து கிழிக்கிறீங்க நீங்க? நான் கேக்குறேன். இதுதான் வந்து ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா? நாளையுமே அந்த ஆளு எங்கேயுமே ஸ்டேஜ்ல தலைவரை பத்தியோ பெண்களை பத்தியோ பேசக்கூடாது. பெண்ணியம் பேசுற ஒரு ஆண் வந்து முதல்ல பெண்ணியத்தை கத்துக்கிட்டதே அவங்க அம்மா கிட்ட இருந்துதான். நீ பெண்களை பத்தி ஒரு விஷயத்த நீ தப்பா பேசுறன்னா அது ஃபர்ஸ்ட் பாதிப்பே உங்க அம்மாவுக்கு தான். அது கூட உனக்கு புரியலன்னா நீ இத்தனை வருஷம் வளர்ந்து இத்தனை வயசாகி உனக்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? அவனை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது. நம்ம ஆக்சுவலா அடிக்க கூடாது. அவனை வந்து வளர்த்தி விடுக்க நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம பண்ற தப்பு. அவன் பண்ணதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கணுமே தவிர அவன் போட்ட வீடியோவை நம்ம எடுத்து போட்டு 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 அவனை ப்ரமோட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதை மட்டும் தயவு செஞ்சு யாருமே பசங்க பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவனோட போட்டோவை போட்டு கிளிங்க. அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு புரிய வைங்க. அதுக்குன்னு சொல்லி பகிரங்கமா வந்து ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டு நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு இன்னைக்கு பேசுவாப்ல, திருப்பி நாளான்னைக்கு வந்து வேற ஒரு ஸ்டேஜ்ல மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடத்துற இடத்துல உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத பேச்சு? கோர்ட்டு கேஸ்ல இருக்கு. 5 பேர் வந்து விமானப்படை சாகசத்துல போய் இறந்தப்ப கேக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல. 41 பேர் இறந்துட்டாங்கன்னா அது எங்களோட அஜாக்கிரதை எல்லாம் கிடையாது. போலீஸ்காரங்களோட அஜாக்கிரதை. கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு. நீ யாரு பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட்?
நீ எதுக்கு முதல்ல பேசுற? உனக்கு யார் இந்த அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்தது? உன் கட்சியிலேயே உனக்கு உரிமை இல்லடா, அதுக்கும் சேர்த்துதான்டா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உன்னாலே உன் கட்சியிலயும் சேர்ந்து என்னைக்குமே ஒரு ஒரு பதவிக்கு மேல வர முடியாதுடா முட்டாள். அதுக்கும் சேர்த்துதான்டா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல ஆமா, அது bro, அது நீங்க அப்படி நினைக்கிறீங்க. பொதுவெளியில வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பிகைன்ல வந்து நீங்க அவரை ஏத்தி விடுறது சின்ன பாப்பா தான், ஏத்தி விட்டு பேச வைக்கிறது தான். அவரெல்லாம் அதாவது நாய் வாழை நிற்கும் மாதிரி அந்த அந்த மனுஷனால யாரு பேச வேணா முடியாது. பேச அது வைக்கட்டும் காலத்துல ப்ரோ, யாரு வேணா பேச வைக்கட்டும். பேசுறது உன் வாய் தானே. அதாவது அதாவது நாகரிகம் இந்த ஆளு சாரி, அதெல்லாம் நான் பெருச்சாலின்னு வாயா சொன்னதுக்கு கன்சிடர் பண்றது இல்ல. இல்ல ப்ரோ, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆளு நான் பெருச்சாலின்னு சொல்லிட்டேன். பெருச்சாலிக்கு மட்டும் ஒரு 6 அறிவு இருந்திருந்தானா பெருச்சாலி தூக்கு மாட்டி செத்தி இருக்கும். ஐயோ, இவன் கூட என்ன கம்பேர் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி. பெருச்சாலி கூட அறிவு இருக்குங்க. இந்த சைடு போனா நம்மள பிடிச்சி அடிப்பானுங்கன்னு தெரிஞ்சு வேற சைடுல காம்பவுண்ட் வால் ஏறி இதெல்லாம் ஓடுங்க. அவனுக்குலாம் அந்த அறிவு கூட கிடையாது. அவன்லாம் அறிவாலயத்துல இருந்து அவன்லாம் ஒர்த் இல்ல. ஏன் விடுங்க. அவனை கண்டனம் தெரிவிச்சா அந்த கண்டனத்துக்கு டைம் வேஸ்ட். இவனுக்கெல்லாம் போய் கண்டனம் பண்றேன். அந்த கண்டனம்ன்ற வார்த்தை கையில தூக்க மாட்டேங்கும். அந்த கண்டிஷன் தான் அவன் கண்டிஷன். இல்ல இதுல என்னன்னா, இது இன்னொரு விஷயம் வந்து இது நானும் வந்து நினைக்கிற போது இந்த இந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் கேட்கறதுக்கு. பட் கான்டெக்ட் வந்து அந்த எல்லாரும் ட்வீட்ஸ்ல போடுறமோ சரி ஏதோ ஒண்ணு பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அது எதுக்குன்னா, இந்த வீடியோவை பார்த்தாலே போதும், நம்ம ஊர்ல இருக்க வந்து பெண்கள் வந்து அவங்களே தீர்மானிச்சிருவாங்க. இவங்க யாருங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இத வந்து நம்ம வந்து கூடவும் வேணாம், குறைக்கவும் வேணாம், இல்ல இது பண்ண வேணாம். இதுதாங்க பேசியிருக்கான், இது கரெக்டா இருக்கா, இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு நீங்க யாரை கேட்டாலும் யாரும் போட மாட்டாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இதுதான் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட நான் ஒரு பெரிய குவாலிட்டியா பாக்குறேன். அவங்க சொல்ற போதும், அக்கா சொல்ற போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இத வந்து நீ வந்து எங்க கட்சி கிடையாதுடா, நீ எந்த பெண்களையுமே இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிக்கிற போது அதுதான் இங்க இருக்க பார்வை. இங்க இருக்கவங்க வந்து ஏதோ டிவிக்கே சேர்ந்து எங்க எங்க கட்சி துண்டு போட்டிருக்க பெண்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது. நீ வேற கட்சியில இருந்தாலும் அவங்களையும் நீ பேசக்கூடாது. வேற யாரையுமே இந்த மாரி இழிவா பேசக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். அதுக்கு தான் நாங்க எல்லாருமே நிக்கிறோமே தவிர, எங்களுக்கு இந்த பாகுபாடு இதெல்லாம் கிடையாது. அதே மாரி நீ பேசின பேச்சுக்கு என்ன தெரியுமா செம்ம தண்டனை கிடைக்கிறது? உன் குடும்பத்துல இருக்க பெண்களே உங்களுக்கு ஓட்டு போடாம எங்களுக்கு போடுவாங்க நீ பேசின பேச்சுக்கு. அதுதான் அவங்க உனக்கு தர இந்த செருப்படி இதெல்லாம் சொல்றேன்ல, இதெல்லாம் பிசிக்கல் செருப்படி கிடையாது. இதோட பெரிய செருப்படி உனக்கு எவன் குடுத்துற முடியும்? நீ நீ இவ்வளவு பேசுறது என்ன? எப்படியாவது இறக்கிடலாம் தானே? நீ நீ வேணா நம்பலன்னா நான் போய் கேட்டு பாரு. உங்க வீட்ல இருக்கிற உன் பொண்டாட்டி வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுமா? நீ பேசுனத கேட்டு. நீ கேட்டு பாரேன். நாளைக்கு நீ கேட்டு பாரு. அவங்க சொல்லுவாங்க உனக்கு பதில். சோ, அதனால இதுக்கு வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தளபதி அடிக்கடி சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் எவிடென்ட். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நீங்க எங்களுக்கான வேலைய நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஹரி அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். பேசுறியா ஹரி? ஆமா ப்ரோ. தேங்க்யூ. அதான் ஒரு என்ன சொல்றது, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அநீதி, அராஜகம், தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். இல்ல அதான் ப்ரோ, இப்போ இனிமே டெய்லி இவங்க காலையில அம்பிகா போஸ்ட் சிஸ்டர் போட்டுருவல. சொன்ன மாதிரி இன்னொரு தடவையா அநீதி, இல்ல அராஜகம், டெய்லி தில்லுமுல்லு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒன்ஸ் போர் கேட்டுறாதீங்க ப்ரோ, அண்ணனே வந்து டயர்ட் இல்ல ஆயிட்டாரு. டெய்லி எல்லாரும் இந்த குரல் தினம் ஒரு திருக்குறள்னு காலையில போடுவாங்களா, அந்த மாதிரி இனிமே இதுதான் ட்ரெண்டிங். ஆமா. இல்ல நம்ம இப்போ இன்னைக்கு இவங்க நைட்ல இருந்து அம்பிகா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதையே போட்டு ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கு மாடர்ன் இன்ஸ்டா வந்து புலவர்ங்கிற பெருசா பேர்ல வருவாங்க. தலைவர் தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு இப்போ. அதுக்கு விளக்க உரை வேற கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, பொருள் போட்டு. ஆமா. அது எல்லாம் போடுறதுதான். இல்ல இவங்க வந்து இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் எவ்வளோ கேசஸ் தெரியுமா? நம்ம ஸ்பேஸ்லயே வந்து நிறைய ஸ்பேஸ்ல டெய்லி பேசும்போது வந்து கேட்பாங்க, நேத்து தான் ஒரு இஷ்யூ பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்ன நீங்க அதை விட்டுட்டு அடுத்த இஷ்யூ போயிட்டீங்கன்னு நம்மள திட்டுவாங்க. லிசனர்ஸ் வந்து கமெண்ட்ல பண்ணும்போதெல்லாம் திட்டுவாங்க. ஏங்க நீங்க இதுல திட்ட வேண்டியது எங்கள இல்ல, இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, டெய்லி ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சியை தான் திட்டணும், அதை திட்டி தான் நாங்க பேசுறோம், நமக்கே பேசுறதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அவ்வளோ நடக்குது.
அவ்வளோ இஷ்யூஸ் நடக்குது. அன்னைக்கு அந்த பீகார் ஃபேமிலி இறந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் தான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு சின்ன பையன் யங்ஸ்டரை வந்து வெட்டுனாங்க. அதுக்கு முந்தின நாள் கரெக்டா வேளச்சேரியில வந்து இதே மாதிரி வந்து 4 பசங்க சேர்ந்து ஒரு ஜெப்டோ டெலிவரி பண்ண வர பையனை வந்து அடிச்சாங்க. அவன் ரத்த வெள்ளத்துல இருக்கான் அந்த பையன். அப்படியே அந்த வீடியோ வருது. பொதுமக்கள் தான் எல்லா இடத்துலயும் வந்து அடிச்சு காப்பாத்துனாங்க. இது எல்லா இடத்துலயுமே நடந்தது வந்து பொதுமக்கள் தான் வந்து காப்பாற்ற முடிஞ்ச இடத்துல காப்பாத்துனாங்க. அந்த பீகார் ஃபேமிலியை காப்பாற்றவே முடியல. இதுக்கு வேற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு இந்த டாக்டர் ஷர்மிளா எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொன்னதும் ஒரு ஹிந்திக்காரனா, செத்ததும் ஹிந்திக்காரனா. நடந்தது எங்க? நடந்தது எங்க? போலீஸ்காரனும் யாரு? ஹிந்திக்காரன்ட்டு அவங்க பேர்ல எழுதி விட்டு போயிருவாங்க. அதான் நடக்கும். இல்ல இவங்க இது நடந்தது சென்னையில நடந்ததே நடக்குது. பீகார்லன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா அதான் சொன்னாலும் சொல்லுவாங்க. இதுக்கும் என்ன மணிப்பூருக்கு யூபிக்கு போய் நாங்க போய் பார்க்கணுமா? அங்க போய் நியாயம் கேட்கணுமா இதுக்கு இங்க நடந்ததுக்கு? இல்ல ஹரி, அதுக்கு முன்னாடி என்ன நீ ஒண்ணு சொன்னல, யூபி டெய்லி என்ன யூபிலாம் ஒரு நாளைக்கு 20 கேஸ் நடக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஒண்ணுதாங்க நடக்குது அப்படின்னுவாங்க. ஒண்ணு நடக்கல. அதான். இல்ல இப்ப ஹரி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நேத்து ஒரு இஷ்யூ இன்னைக்கு ஒரு இஷ்யூ கேக்குற நீ ஒரு நாளுக்கு ஒரு அட்டுழியம் பண்ணி அடுத்த மாசம் பண்ணா பரவாயில்ல. நீ டெய்லி திருட்டுத்தனம் பண்ற. அப்ப உங்களை டெய்லி பத்தி பேசிஸ்ல டெய்லி பண்ணா பேச வேண்டியது தானடா இருக்கு. நேத்து வந்து அந்த நியூஸ் 24/7 இவரு வந்து ரிப்போர்ட்டர் வந்து போட்டு ஒரு எம்எல்ஏ வந்து அடிச்சிருக்காரு. இது 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 இப்படியே தொடர்ந்துட்டே தாங்க இருக்கும். இவங்களை வந்து நீங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ஒரு கிரைம் வந்து ரிப்போர்ட் ஆகுறது. முதலமைச்சரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா எம்எல்ஏ அமைச்சர்களோட கண்ட்ரோல்ல தான் அவர் இயங்கிட்டு இருக்காப்ல. அவர் அமைச்சரையோ எம்எல்ஏவையோ பகிர்ந்துட்டாருன்னா இயங்குறாரா? இல்ல இயங்குறாரா? அதனால நீ பண்றது நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கங்க. ஓ இரும்பு நேரடி கட்டுப்பாட்டுல இரும்பு கரம் கொண்டு தாக்கி கொண்டு இல்லை. ஓட்டு வேணுமா வேணாமா? வாய்ஸ் எரியுது கிஷோர் ப்ரோ, வாய்ஸ் எரியுது. வாய்ஸ் எரியுது ப்ரோ. ஹரி பிரதர் கேக்குதுங்களா? கிளியரா? இப்போ கேக்குது. சொல்லுங்க பிரதர். இப்போ தந்தி நியூஸ்ல போட்டிருந்தாங்க, இப்ப வேலூரோட ஓவர்லாப் ஆகுது. ப்ரோ பேசிட்டு இருக்காரு. சரி, ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, என்னன்னு சொல்லுங்க பிரதீப். இல்ல சொல்லுங்க. வேலூர்ல February 2 நடக்க வேண்டியது வந்து அந்த மந்த் எண்ட் ஆயிடுச்சுங்களா? உண்மை அது இல்லங்க, அது எது அதிகாரப்பூர்வ இதுன்னு வரும், அது வந்து அறிவிப்பாங்க. இப்ப வரைக்கும் எதுவுமே இந்த தேதியில இங்க நடக்குதுன்னு நம்ம சைடுல இருந்து எதுவுமே அறிவிக்கல. சோ அதனால அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. எதுவுமே டேட் பிளேஸ் எல்லாமே என்ன சொல்றாங்களோ அதுதான் அபிஷியல் டேட். இப்பவே நம்ம அவ்வளவு இப்போ ரெடி ஆயிட்டாங்களே எல்லாம். பஸ் கிட்டத்தட்ட 30-40 பஸ் இருக்குதுங்க அங்க இப்போ. இல்ல அதுக்கு எல்லாருக்குமே நியூஸ் வந்து எது போகணுமோ போயிரும் ப்ரோ. அபிஷியலா அதை பாத்துப்பாங்க, கட்சியில இருந்து இப்ப வந்தது வந்து அன்அபிஷியல். அது ஃபேக். அது ஆமா, நீங்க அபிஷியலா வந்தா மட்டும் தானே நீங்க இது பண்ணணும். நம்ம கட்சி தலைமையில HQ ஆபீஸ்ல வந்து ஏதாவது போஸ்ட் வந்திருந்தாலோ இல்ல மெயின் ஐடியில தலைவரோட இதுல ஏதாவது வந்திருந்தாலோ தானே அபிஷியல். வேற எல்லாமே அன்அபிஷியல் தானே. அவங்களா ப்ரோ இதுன்னு ஒரு யூகத்துல போடுறதுதான், வழக்கம் போல போடுறதுதான். நீங்க அபிஷியலுக்கு வெயிட் பண்ணுங்க, அது மட்டும் தான். ஆக்சுவலா நான் இந்த வீக் வந்து வாணியம்பாடியில இருக்கேன். வாணியம்பாடியில இருந்து என்ன வருதோ அதுதான் அபிஷியல். 40 கிலோமீட்டர் தான் எனக்கு வாணியம்பாடி. இல்ல அபிஷியலா ஐடியில இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருதோ அதுதான் ப்ரோ. இப்போ இருந்தேன்னா நாங்க பாத்துட்டு நான் கோயம்புத்தூர் வந்துருவேன். ஆக்சுவலா நான் கோயம்புத்தூர் இப்போ சகலப்பாடி வீட்டுக்கு வந்தா கடைசியில இப்படி நியூஸ் வந்தனால தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நீங்க அதனால எப்படின்றது அபிஷியலா வர வரைக்கும் நீங்க அதை இது பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா இது வரைக்கும் இந்த அபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் வரல, இந்த தேதியில நடக்குது அப்படின்னு. ஓகேவா? சொல்ல ஹரி, கண்டினியூ பண்ணு. ஓகே. அதான் இது ஹரிஷ் ப்ரோ, என்ன நமக்கு இப்போ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்துக்கு இந்த கேம்பெயினுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்களா? டீம்ஸ் எல்லாரும் வீடு வீடா? ஆமாமா, எல்லாமே பிளான் போயிட்டு இருக்கு ப்ரோ. மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து கிளை ஒன்றியம் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் எப்படின்னு. அதுக்கு நடுவுல வந்து தலைவர் கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க பண்றது, இப்ப இந்த இவர் கேட்டார் இல்லையா, எங்க இடம் சூஸ் பண்றது, அதெல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாமே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாமே நடக்கும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. இன்னொன்னு நாங்க சொல்ல மறந்துட்டோம். நம்ம இப்போ சோசியல் மீடியா விங்ல இருந்து நாங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து எல்லா டீம்ஸ் கூடயும் நாங்க கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கும் போது, நேத்து சும்மா ஒரு ஹை லெவல்ல பேசுற போதுதான், இப்ப நீங்க அங்க இருக்கிற கூட்டம் இல்லாம ஓவர்சீஸ்ல ஒரு தனி கூட்டம் இருக்கு.
அவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரு தனி ஃபிளைட்டு எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற இது வந்து டிஸ்கஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஓவர்சீஸ்ல இருந்தும் வந்து கடந்துப்பாங்க. ஒன்றும் இதுக்கு முன்னாடி பேசாதவங்க எல்லாம் ஒண்ணுமே ஸ்பேஸ்ல வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து வரப்போற ஒரு தனி கூட்டம் வந்து எலெக்ஷன் டே தொடர்ச்சியா அந்த ஒரு வாரமோ ஒரு மாசமோ அது முன்னாடியில இருந்து வருவாங்க இல்லையா, வரப்போறாங்க இல்லையா, அப்போ அந்த நியூஸே இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்டரியில பார்க்காத ஒரு நியூஸா இருக்கும். இது வரைக்கும் இவ்வளவு ரெக்கார்ட் பேரு நம்பர் ஆஃப் வெளிநாட்டுல ஃபிளைட்ஸா? இருந்து ஆமா, நார்மல் ஃபிளைட்ஸ் கிடையாது, செப்பரேட் ஃபிளைட்ஸா ஃபிளைட் தான் இருக்கும். ஃபிளைட்டா வருவாங்க நம்ம பசங்க. அந்த ஃபிளைட்டு ஆமா விசில் சின்ன ஒட்டி அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடாதீங்க ஃபிளைட்டு. தெரியல, நீ தெரியல விடு, இதெல்லாம் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த லெவல்ல போய் எப்படி நடக்க போகுதுன்னு அதுவே ஒரு ரெவல்யூஷனா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா இவ்வளவு கண்டிப்பா. தூரத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மட்டும் வரமாட்டாங்க, குடும்பத்தை கூட்டிட்டு வருவாங்க, இல்ல சில பேர் தனியா வருவாங்க. 60,000 இருந்து 1,00,000 வரைக்கும் ஒருத்தன் செலவு பண்ணிட்டு அங்க இருந்து இவ்வளவு பேர் கிளம்பி வராங்கன்னா, அப்போ வந்து நீ யோசிச்சுக்கணும், அங்க கூடுற கூட்டம்லாம் ஓட்டாம வருமான்னு ஒண்ணுமே நீ கேப்பேன்னு எல்லாரையும் திருப்பி தட்டி 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 கேப்பான்னு அன்னைக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். நிறைய ஒரு இது இருக்கிறதுலே திஸ் வில் பி த ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் 2026. இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேள்விப்படாத பல விஷயங்கள் எலெக்ஷனுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு ஆர்வமா. தளபதி இன்னைக்கு சொன்ன மாதிரிதான், நீங்க இது வரைக்கும் பார்க்காத கூட்டம். காலையில இது வரைக்கும் நாங்கெல்லாம் தியேட்டர் வாசல்ல டிக்கெட் வாங்குறதுக்கு கூட்டத்தை நின்று நீ பாத்துருப்ப. இப்ப அந்த கூட்டம் எலெக்ஷன்ல நிக்க போகுதுன்னா இது எவ்வளவு பெரிய சேஞ்ச், இது எவ்வளவு பெரிய சேஞ்ச். இதை இதை ஒன்னால பண்ண முடியுமா? தூங்கிட்டு இருக்க உங்க தாத்தாவை எழுப்பிட்டு வந்தாலும் அவரால் பண்ண முடியாது. அவங்க பண்ண முடிஞ்சிருந்தா நம்ம அண்ணையே அரசியலுக்கு வருவாரு. அவர் அதுவும் பாட்டுக்கு இல்லாம சினிமா நடிச்சுட்டு போயிருப்பாரு. மீடியா போடுற எல்லா கருத்து கணிப்புமே வந்து கருத்து திணிப்பு தான். யாராலையுமே இந்த எலெக்ஷனை கணிக்கவே முடியாது. நீ ஐன்ஸ்டைனே கூட்டு வந்தாலும் கணிக்க முடியாது. இந்த எலெக்ஷன் அப்படி ஒரு எலெக்ஷனு. இத்தனை பர்சன்டேஜ் சொல்றான்ல உருட்டு. ஏன்னா எங்க அண்டர் டீலிங்ல டேபிள் கடியில பேமெண்ட் வாங்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. ஸோ நான் அடிச்சு சொல்றேன், எந்த கருத்து கணிப்பு டிவிகே சைட்ல இருந்து சில பசங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டாலுமே கூட அது அவங்களோட யூகம் தானே தவிர கருத்து கணிப்புன்றது இந்த எலெக்ஷன் கிடையவே கிடையாது. எல்லாமே கருத்து கணிப்பு தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இங்க ஊமை குத்து வாங்கிட்டு வரப்போகுது யாருன்றது தெரியுது. இல்ல கரெக்ட் தான் கிஷோர் ப்ரோ. அதாவது சில கருத்து கணிப்பெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு சப்போர்ட்டாவே இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம பசங்க அதையுமே நம்ப வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எதையுமே நம்பாதீங்க, நடக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது. இது யாராலுமே கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷன் தான் கிஷோர் ப்ரோ. எல்லாமே வந்து இப்ப கருத்து கணிப்போ இல்ல கருத்து திணிப்போ இப்ப நம்ம சொல்ற மாதிரி இன்னைக்கு தலைவரும் சொன்ன மாதிரி நிறைய பேர் கருத்து கணிப்பு பண்றாங்க. பல பேர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து மனக்கடுப்பை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு. அது எதுனா இப்ப நம்ம எதனால வந்து இப்ப இந்த கருத்து கணிப்பை ஷேர் பண்றது இதெல்லாம், டே பாருங்கடா இவனுங்க எல்லாம் எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்றவன், அவனோட வாக்கு கருத்து திணிப்புலயே எங்களை புறக்கணிக்க முடியாத ஒரு இடத்த நம்ம புடிச்சிருக்கோம்னா அப்போ ரியாலிட்டி எப்படியா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக தான் நம்ம இப்ப இந்த ஷேர் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் நடக்குதே தவிர, அண்ட் வி ஆல்சோ நீட் அ பேஸ் லைன். சி நீ இப்படி சொன்ன நாளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கும் இது 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 இப்படி இப்ப என்ன சொல்லுவானுங்க, ரொம்ப நாள் இருக்கவங்க எல்லாம் எங்க ஒரு சின்னத்துக்கு ஒருத்தன் ஓட்டு போய் போடுற போது கரெக்டா பூத்துல போடுற போது கை மாறி இங்க போடுவான் அங்க போடுவான். டேய் அந்த சீன்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கவங்க வந்து ஏதோ பொழுதுபோக்குக்காக வந்தோ இல்ல ஒரு 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 டெம்பரரியா வந்தோ இல்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்தோ இல்ல. இப்போ அம்பிகா அக்கா பேசும்போது கூட ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி சாரி வெண்ணிலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது நீ கிரௌடோட இன்டராக்ஷனை மட்டும் வாட்ச் பண்ணு, நீ தலைவர் என்ன பேசுறாங்க, ஸ்டேஜ்ல யார் பேசுறாங்கன்னு. ஒரு டிவிக்கே ஒரு தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், ஒரு மாநாடா இருக்கட்டும், நீ ஸ்டேஜ்ல இருக்கிறதே விட்டுரு, தளபதியை கூட நீ விட்டுரு, யாரு பேசுறாங்கன்னு கூட விட்டுரு. நீ கிரௌடோட இன்டராக்ஷன் வித் த ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் என்ன நடக்குது, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தளபதி ஸ்பீக், நீ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணனாலே அவன்லாம் எவ்வளவு ஆர்வ மிகுதியிலையும் ஆர்வத்திலையும் ஒரு புரிதலோடையும் இருக்கான். அவன் எதுக்காக அங்க கூடியிருக்கான்றது அவனுக்கு தெரியும். நீ அவன் விசில் அடிக்கிறத வச்சு கிண்டல் பண்ணிதான் இன்னைக்கு அந்த விசில வச்சுதான் விரட்ட போறவங்களன்றது எங்களுக்கு அமைஞ்சு போச்சு. சோ இப்ப நீ எல்லாமே என்ன நினைப்ப, அவன் டான்ஸ் ஆடுறதையும் அவன் செலிப்ரேட் பண்றதையும் என்னமோ அது மட்டும் தான் அவனுக்கு செய்ய தெரியும்னு நினைக்கிற. திருப்பி திருப்பி சொல்றேன், 200 ரூபாய் வாங்கிட்டு உன் பின்னாடி சிண்டி அடிக்கிற எல்லார விடையும் இங்க இருக்கவனுக்கு
படிப்பு, அறிவு, உழைப்பு எல்லாமே ரொம்ப அதிகம். எல்லா விதத்திலயும் அதிகம். அவனுக்கு ஒரு பெண்ண எப்படி மதிக்கணும்னு தெரியும். அவங்களுக்கு கூட இருக்கணும்னு தெரியும். உன்ன விட எல்லா வகையிலயுமே மோர் சிவிலைஸ்ட் அண்ட் நாலெட்ஜபிள் பெர்சன் தான் இங்க டிவிகேல இருக்க எல்லாருமே. அவன் ஒரு செலிப்ரேஷனோடயோ, இல்ல அவனோட ஒரு ஆசைய வெளிப்படுத்துறதோ, இல்ல இந்த மாரி ஒரு உணர்ச்சி மிகுதியில ஒரு ஆரவாரம் பண்றதையோ மட்டும் வச்சு, அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும்னுன்னா, உன்ன விட முட்டாள் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. ஸோ அது அது அத நம்மள பத்தியே நம்ம ரொம்ப இதா பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிற ஒரு ஒரு சின்ன சாம்பிள் சைஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய சாம்பிள் சைஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டுல ஒரு இதுல எக்ஸல் ஆயிட்டு, அதுக்கான ஜாப எடுத்துக்கிட்டு, படிப்ப தேர்ந்தெடுத்துக்கிட்டு, உன்ன விட ரொம்ப சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் எல்லாரும். ஒரு சின்ன ஒரு 10 திருத்தம் days ஹரிஷ் ப்ரோ. முன்னாடி யாரும் கடைசியா சுயமரியாதைன்னு சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நம்மளுக்கு நம்மள சொல்றேன். சொல்லியிருக்கேன். ஆனா இன்னொரு சின்ன திருத்தம் ஹரிஷ் ப்ரோ, நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சுயமரியாதையோட. நீங்க நம்மளாம் சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். யாரும் வி ஆர் நாட் லிவிங். எல்லாரும் பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்க இந்த ஆட்சி வீட்டுக்கு போனாதான் வாழ ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருமே சர்வைவ் தான் பண்றோம். சொன்ன ரேட்டுக்கு, அதாவது எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வருது, ஐரனியா இருக்குது. என்னன்னா வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவேன்னு ஒரு அக்கா சொன்னாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு ஒரே நகைச்சுவைகளா இருக்கு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் யோசிச்சா சிரிப்பு தான் வருது. பெட்ரோல் விலை இறங்கிருந்தாங்க, எதுவுமே நடக்கல. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, இவனுங்களுக்கு எதையுமே கொடுத்த வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்ற போறது கிடையாது. இவன் 50 பக்கம் அடிச்சாலும் சரி, 500 பக்கம் அடிச்சாலும் சரி, எதையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு திராணி இவன்கிட்ட கிடையாது. இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நாளைக்கு வந்து எதெல்லாம் செய்ய முடியலையோ அது பிஜேபின்னு கை காமிப்பான் மேல. எதெல்லாம் 5% செஞ்சானோ அதெல்லாம் நாங்க செஞ்சோம்னு நெஞ்சில அடிச்சுப்பான். இத வச்சுதான் இவனுங்க இவ்வளவு நாள் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனால இது செய்ய முடியாது. இப்போ ஒரு நீட் தான் ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி பேசுற எக்ஸாம்பிள். உன்னால ஒண்ணு செய்ய முடியலன்னா என்னால முயற்சி பண்றேன்னு தான் நீ சொல்லணுமே தவிர அதை நான் செய்வேன்றது கிடையாது. அது தலைவரோட டே 1ல இருந்து பாலிடிக்ஸ் ஆகுறது அதுதான். ஐ வில் நாட் ப்ராமிஸ், ஐ வில் நாட் டெல் வாட் ஐ கான் டூ. அதுதான் அவரோட இதுவே. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதுதான் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே. அதுதாங்க யதார்த்தம். அது இருங்க, கிஷோர் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சொல்லுங்க. இல்ல, ஆஸ்கார் நாயகன் வந்து என்டிடிவில ஒரு பேட்டி கொடுத்தப்ப சொல்லியிருப்பாரு, இந்த 2016ல இருந்து உருட்டாதே உருட்டு என்னது 2029ல நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம். எப்பா மறுபடியும் முடியலடா முதல்ல இருந்து. நிறைய ஆஸ்கர் நாயகன் இருக்காங்க, நீங்க யார சொல்றீங்க? இல்ல, நான் கரூர்ல ஒரு பெரிய ஆஸ்கர் நாயகன் இருக்காரு, அவர் கரூரின் ஆஸ்கர் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு ஹரிஷ் ப்ரோ. இல்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தீய சக்தி ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. பசங்க என்ன பண்ணானுங்க, ஒரு ஆம்னி வேன்ல ஸ்பீக்கர் வச்சுட்டு டிவிகே சாங் போட்டு கிராஸ் ஆகி போனானுங்க. அந்த கிரௌட்ல இருந்த மொத்த பேரும் ஏஞ்சி இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அப்புறம் அங்க கிரௌடுக்கே நீ என்ன பேசுறன்றது கேட்கறத அவன் மைண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு அங்கேயே பிளாக் ஆயிடுது. பைத்தியம் செத்துக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் கேட்கற மாட்டேற மாதிரிதான். ஒரு கிரௌடு வராங்கன்னா இன்ட்ரெஸ்டா வந்து நீ என்ன பேசுற, நீ என்ன பண்ண போறன்றத அவங்க ஆர்ப்பரிப்புலதான் தெரியும். அப்பதான் அவங்க நீ பேசுறதை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் வந்தான், இவங்க வேற உயிர் எடுக்கிறானுங்கன்ட்டு வந்து ஏதோ கடமைக்கு உட்காந்த மாதிரி சொங்கி மாதிரி உட்காந்துட்டு போறாங்கன்னா நீ பேசுறது அவங்க கேட்கல. கொடுத்த காசுக்கு உட்காரணும்ல. இல்லங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா அது சாவு வீடுங்க. எடுத்துட்டு போலாம் சொல்லுவாங்கல்ல. இல்ல ப்ரோ, அது இவங்க வந்து என்னன்னா சோர்ந்துட்டாங்க. மக்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இது ரொம்ப பழமைவாதமே பேசிட்டு ரெக்ரெசிவான ஒரு மைண்ட் செட்லயே இருந்து அதையே திரும்ப 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 சொல்லி நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர் வந்து கொள்கை ஒரு கட்சிக்கு முக்கியம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நீட் ஆஃப் தி அவர் வந்து கொள்கை கிடையாது, ஆனஸ்டி. ஒரு ஆனஸ்டான ஒரு கவர்னன்ஸ், ஆனஸ்டான அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வேணும். அதை நோக்கி தான் டிவிக்கு இப்ப பயணம் பண்ணுது. உடனே வந்து கொள்கை இல்ல 5 கொள்கை தலைவர்களையும் வச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு கொண்டு போய் சேர்த்தணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, இவங்களை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவங்களை நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா இவர் ஏன் வெளியே வரல,
உங்களுக்கு என்ன கொள்கை, இதே தான் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும், 4 கேள்விதான், அதே டெம்ப்ளேட் தான், சுத்தி 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 அதுக்குள்ளேயே தான் வருவாங்க. இவங்களால வந்துட்டு ஆக்கப்பூர்வமா உட்காந்து ஒரு விஷயத்த பேச முடியாது. ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், இந்த ஊபிஸ் எல்லாம் இந்த கதறானுங்களா ஆன்லைன்ல, கிரவுண்ட்ல எங்க பசங்க எங்கனாலும் துண்டை போட்டுட்டு போய் நின்று மைக் முன்னாடி நின்று பேசுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு 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 என்ன சொல்றது விலையில்லா விருந்தகம் நடத்துவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களை யாரையுமே நாங்க பார்த்தது இல்லடா. ரெட் அண்ட் பிளாக் துண்டு யாராவது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தொண்டர்கள் இருக்காங்களா? முதல்ல எல்லாருக்கும் வயசாயிருக்கும், சுகர் டேப்லெட் எல்லாம் போட்டு வீட்டுல இருப்பாங்க. இளைஞர்கள்லாம் அங்க கிடையாது யாருமே. இப்ப எல்லாரும் இங்க இருக்கோம். இளைஞரணி தலைவருக்கே 50 வயசு ஆச்சாங்க. அதே ஒரு பெரிய காமெடி. இப்ப மீட்டிங் எல்லாம் வேற நடத்துனாங்க, எல்லாம் பார்த்தா அப்படியே எல்லாம் வெள்ள மண்டையா இருக்காங்க, யாருமே அங்க அதெல்லாம் சிரிப்பா தான் இருக்கு. இப்ப பெண்களுக்கு மாநாடு நடத்துறாங்க, பார்த்தா வடக்குல இருந்து வேலை செய்யறது லேடிஸ் இல்ல. இல்ல நீ சொல்லிட்டல, கருப்பு சவுப்பு பெயிண்ட் அடிச்சிருவான்டா அதுக்கப்புறம் எல்லாரும் மண்டையிலயும். ஐயோ ஒருத்தன் இருந்தா ஹரிஷ் ப்ரோ, ஒருத்தன் நிஜமாலே அப்படி பாதி பக்கம் ரெண்டு. அத பாத்துட்டு ஐயோ எனக்கு நீங்கெல்லாம் தற்குறின்னு மத்தவங்கள சொல்லலாமாடா? டே பேசிக் சென்ஸ் இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? முதல்ல வந்துட்டு நீங்க தான்டா தனி மனித துதி பாடுறீங்க, நீங்க தான்டா வர்ஷிப் பண்றீங்க. நாங்கெல்லாம் ஹீரோ வர்ஷிப் பண்ணல, நாங்க அதை ஸ்கிரீனோட விட்டுட்டோம், ஸ்கிரீன்ல நாங்க என்ஜாய் பண்ணோம். இங்க வந்துட்டு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் வந்து என்ன செய்யறாரு, என்னத்தை கொண்டு வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லீடரா அவர் என்ன கொண்டு வர்றாருன்னு நாங்க லீடரா தான் அவரை பாக்குறோம். நீங்க ஸ்டாரா பாக்குறீங்கிறதுக்காகலாம் நாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, கிளியரா இருக்கு. நாங்க பேசலனாலும் அந்த கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கு. அது எங்களாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது எப்படின்னா, எங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரேடார் இருக்கும், எங்களுக்கு புரியும். நாங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டது கூட கிடையாது. இங்க இருக்கிற யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரே ஒரு ஆளுக்காக தான் வந்து உட்காந்துருக்கோம். ஏன் எப்படி எல்லாரும் ஒருமித்த கருத்தா ஒரே இடத்துல ஒரே லேசர் போக்கஸ்டா எப்படி திங்க் பண்ண முடியும்? அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை ஓயணும், எல்லாருக்கும் ஒரே விஷன் தான் இல்லையா? அதான் அவர் வந்து குவிச்சிட்டாரு ஒரு இடத்துல, எல்லாரையும் ஒரே இடத்துல குவிச்சிட்டாரு. ஆல்ரெடி எல்லாரும் மனசுலயும் இருந்துட்டே இருந்ததுதான் இது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓட்டர்ஸா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள வந்து நம்மளோட கஷ்டம் தீந்தா போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் லைஃப் ஸ்மூத்தா லீட் ஆகுது, நான் ஏன் கவலைப்படணும், இந்த ஆட்சி எனக்கு வரட்டுமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அடித்தட்டுல இருக்கிற மக்கள், விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினசரி கூலிக்கு கஷ்டப்படுறவங்க, கூலி வேலைக்கு கூட போக முடியாம கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள மனசுல நினைச்சு ஓட் பண்ணுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு ஓட் பண்ணுங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் அவ்வளவு அதிகரிச்சிருக்கு. இப்பதான் அம்பிகா சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. என்ன சொல்றது, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கேவலமா பேசுறாங்க. இதுல வேற தமிழ்நாடு தலை குனிய விட மாட்டேன்னு வேற போட்டுக்கிறது. அவங்க என்னைக்கு அதை போட்டாங்களோ அன்னையில இருந்து தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கும். போற பக்கம்லாம் ஸ்கூல் ஆடுக்கு நடக்குது, கவர்மெண்டோட ஆடு, அது டிஎம்கேவோட ஆடு கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆடுக்கு நீங்க யாரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க? யார் அந்த நடிகை? யாரு? கேரளால இருந்து நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு வரீங்க, அவங்க அடல்ட் கண்டென்ட்டை ரீலா போட்டுட்டு இருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் தின் லைன் பானோகிராஃபி தான் அது. அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு நீங்க அசிங்கமா இல்லையா? அதுல நடிச்ச அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு கூட தெரியாது இவங்க யாருன்னு. தெரியும் போது அவங்க எவ்வளவு அசிங்கமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் தலகுனிய விடுறது மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மரியாதைன்னா என்னன்னு கிடையாது. மேடையில் ஏறி பேசுறது, அந்த அதிகார திமிர்ல நீங்க என்ன வேணா பண்ணல, எவனும் என்ன கேட்க நாதி இல்ல, நான் அப்படிதான் பண்ணுவேங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்க நீக்கப்பட வேண்டிய ஒரு டைமுக்கு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். யூ ஹேவ் ரீச்ட் தி எண்ட் ஆஃப் தி லைன். நீ வந்து விளம்பரத்துக்காக பாக்குற. பெரிய கருப்புன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, ஊரக வளர்ச்சித்துறை. அவரு என்னன்னா, அவர்லாம் பண்ணாத சில்மிஸ் எல்லாம் பண்ணிருக்காப்ல. அவளும் பண்ணிட்டு அமைச்சர் ஆயிட்டு வந்து ஏறி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்கள கீழே வந்து பக்கத்துல வந்து ஆட சொல்றது பண்றாரு. இப்படியும் ஒரு அமைச்சரே இருக்காருன்னும் போது கட்சி எப்படி இருக்கும்? இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்களா? இல்ல கிஷோர் ப்ரோ, இப்ப நீங்க தவறா ஒரு சின்னதா யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை விட்டாங்க கோவத்துலங்கும் போது ஹரிஷ் ப்ரோ வந்து கண்ட்ரோல் பண்றாரு. நீங்க அண்ணன் வரணும்னு கூட இல்ல, நம்ம பார்ட்டிலேயே நாமளே வந்து ஒரு சில சமயம் எமோஷனலால கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த டெக்கோரம் வந்து மினிஸ்டர் லெவல்ல கூட இல்லைன்னா சிஎம் சார் என்னதான் பண்றாரு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உங்களுக்கு கீழே நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் தானே கூப்பிட்டு நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் அவரை வந்து நீங்க என்ன சொல்ற சஸ்பெண்டாவது பண்ணிருக்கணும் கொஞ்ச நாள். எதுவுமே நடக்கல அப்படின்னு இன்னொருத்தர் இருக்காரு, கிஷோர் ப்ரோ. ஆமா இல்ல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவனையே வந்துட்டு துணை முதல்வர் தான் வந்து பேச சொன்னாரு அப்படின்னு. பேசாத பேச்சு பேசினாரு. ஓசி அது இது பட்டா போடுறதா நாம போடுற இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பேசிட்டு அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப எதிர்ப்பு வருதுன்னு சொல்லி ஃபயர் பண்ணது. ஏன் திருப்பி ஆட் பண்ணாங்கன்னா அவரோட தொகுதியில இருந்து யாரு நம்ம
அவ்வளவு பாப்பாவுடைய பேனர் எல்லாம் போட்டு கொளுத்துனாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரே கிஷோர் ப்ரோ கேட்கல ப்ரோ, ஆடியோ ஃபுல்லாவே போயிடுச்சு. இப்ப கேக்குதா? இல்ல இப்ப கிஷோர் ப்ரோ சொன்னார் இல்லையா, இந்த பொன்முடி அவர்களை வந்து நீக்கிற டைமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி நடந்தது. டைரக்டா அவரை நீக்கிறேன்லாம் சொல்லல, ஒரு ஷஃபிள் ஒண்ணு பண்ணாங்க, ஒரு 4 பேரை இடமாத்துனாங்க. அதுல இவரையும் வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ண மாதிரி பூசின மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு கூட தைரியம் இல்லையா, தெம்பு இல்லையா? தைரியமா உங்களுக்கு உங்க நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மினிஸ்டரை ரிமூவ் பண்றது கூட உங்களுக்கு ஒரு இல்ல ஒரு அத்தாரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த அத்தாரிட்டி காட்ட முடியலன்னா உங்களை எப்படி நாங்க லீடரா ஏத்துக்கிறது? எங்க ஸ்டேட்டோட லீடர், எங்களுக்கும் நீங்க தானே சிஎம். நாங்க ஓட்டு போடுறோம் போடல, எங்களுக்கு நீங்க தானே சிஎம். தொகுதி அமைச்சரையும் எம்எல்ஏவையும் அவ்வளவு பாப்பாவால பகச்சிக்க முடியாது. பகச்சுக்கிட்டா ஊருக்கு வராது. இது மட்டும் கிடையாது, சைட் பை சைடு நம்ம தளபதி இன்னொரு வேலையும் பார்த்தாரு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவ்வளவு பாப்பாக்கு நீங்க எங்க பார்த்தாலும் தளபதி தளபதி தான் பேனர் அடிப்பாங்க. இப்போ அந்த தளபதின்ற நேமை விட்டுட்டு அப்பான்ற ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த ஸ்டிக்கருமே எடுபடல. அந்த தளபதின்ற பேரை நம்ம யூஸ் பண்ணா அது தாவேகா தலைவருக்கு தான் நேம் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தளபதின்ற பட்டத்தையே யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. அதே பாப்பாவால என்னன்னா, டெபுட்டி சிஎம்மா இருக்கிறவர் தான் இன்னைக்கு வந்து நான் சிஎம் சொல்லிட்டா ஈஸியா தூக்கி வாரி சாப்பிட்டு போயிடுவாங்கன்றது தெரிஞ்சு போயிட்டு அவரு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வைபிட்டு என்னென்னமோ கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யங்ஸ்டர்ஸுக்கு இணக்கமா இருக்க மாதிரி ஜிம்முக்கு போறது, பைக்கம் இருக்கிறது, இந்த குத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு எங்க காட்டிக்கிறாரு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது பாவம். ஓகே, நான் பேசுறது கேக்குதா? சரி, நான் ஐ திங்க் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் வந்து இந்த டாபிக் இது பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலரா வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது மினிமம் கண்டிப்பா இதுக்கப்புறம் போட்டுருவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 2.5 months அப்படிதான் கிட்டத்தட்ட இருக்கு ஹார்ட்லி. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருங்க. எல்லா சைட்லயும் எந்தெந்த வகையில நம்ம போய் ரீச் பண்ண முடியும், எலெக்ஷனுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிங்க. ஸோ அதன் பக்கம் வந்து நின்று கிரவுண்ட்லயோ சரி, ஆன்லைன்லயோ சரி, எது முடியுமோ பண்ணா இப்படி பெருசா இருக்கணும், பெருசா தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லெட் இட் பி வெரி ஸ்மால் திங். எதா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் எலெக்ஷன், டுவோர்ட்ஸ் டிவிக்கே நம்ம கண்டிப்பா கொண்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பா வீக்லி வந்து நம்ம இந்த வாரம் என்னென்ன நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்னும் எப்படி கிரவுண்ட் லெவல்ல போய் ரீச் பண்ண முடியும்ன்றதையும் நிறைய பேர் அது ஐடியாஸ் இருந்தாலும் நிறைய கொடுங்க. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வில் மேக் இட் பிக். அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியால இருக்கவங்க உங்க ஏரியா, உங்க மாவட்டம், உங்க வார்டுல இருக்க டிவிக்கு போயிட்டு நீங்களும் ராலி மாதிரி போங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போங்க. சொல்லுங்க, நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்படி பண்றேன், நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் கூட ராலிக்கு போங்க. நீங்க ஒரு 4 பேரு ஒன்னும் இல்ல, இவர் சொல்றது கூட ஒரு நல்ல ஐடியா. சும்மா உங்களோட ஏரியால போயிட்டு ஒரு டீ ஷாப்லயோ எங்கேயோ போயிட்டு என்ன பேசுறாங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பைட் மாதிரி எடுங்க. அந்த பைட்டை சும்மா உங்க ஐடியில போடுங்க. கண்டிப்பா அது நம்ம யார் போட்டாலுமே அது பெரிய லெவல்ல ரீச் ஆயிடும். ஸோ அதனால அதை நம்ம எல்லாரும் ஆம்பிளிஃபை பண்ணுவோம், அதை பெருசா கொண்டு போய் சேர்ப்போம். எல்லாரும் பண்ண 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 இந்த ரியல் பீப்புளோட தாட்ஸும் கண்டென்ட்டும் ஆன்லைன்ல அதிகமாயிடும். ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வின்னா இருக்கும். நீங்க ரியல் பீப்புளை போய் டச் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. ரியல் பீப்புளை டச் பண்ணாலே டிவிக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சும்மா ஆன்லைன்ல உருட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு பிரெயின் ஸ்ட்ராமா ஒரு ஐடியா சொல்றோம். இதுல எதுனாலும் ஓகே, இதோட பெட்டர் ஐடியாவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றத மட்டும் மறந்துடாதீங்க. அது உங்களோட சாய்ஸ். நீங்க அதை எப்படி வேணா பண்ணலாம். அது இதுதான் பண்ணணும், இது சின்னது, இது பெருசு அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கூட வில் மேக் இட் பிக். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். இது 3rd இயர்க்குள்ள ஸ்டெப் இன் பண்றோம். இது ரொம்ப குரூஷியலான நெக்ஸ்ட் 2.5 months இருக்கு நம்மளுக்கு. அதனால வில் மேக் இட் பிக் அண்ட் மேக் அ பிக் விக்டரி.
ஓகே, தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங். எல்லாரும் ரொம்ப நல்லா கலந்துட்டு எல்லாரோட கருத்தையும் சொன்னீங்க. ஸோ கண்டினியூ பண்ணுவோம், திருப்பி ரெகுலரா ஸ்பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.